வணக்கம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு. இந்த வெயிலில் புத்தி பேதலிச்சு போன ரெண்டு பேரும் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் யாருன்னா தாவேக்காவை சேர்ந்த நிர்மல்குமார். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் எல்லாருமே புத்தி பேதலிச்சு போன மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பீஸ் இருக்கு பாருங்க, இந்த பீஸு இது கொஞ்சம் முத்தின பீஸு. ஒரு பத்திரிகை சந்திப்பில் கேட்குறாங்க, நீங்கள் அடக்குமுறை தாவேக்காவை நோக்கி ஏவப்படும் சொல்றீங்க, எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பண்றாரு, நாம் தமிழர் கட்சியோட தலைமை வேட்பாளர் சீமான் பரப்புரை பண்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது பரப்புரைக்கு போகாம ஓட்டு அடிக்கிறாங்க. ஒரு ஆள் இல்லை, ஒரு கட்சியே அடிக்குது. பரப்புரைக்கு போக மாட்டேன், என்ன முடக்கிறாங்க, என்ன ஒடுக்குறாங்க, என்ன விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. எல்லா கட்சிகளுக்கும் இங்கே அனுமதி வழங்கப்படுது. அனுமதி வழங்குறது தேர்தல் ஆணையம். அவங்க நேர வரம்பு வச்சுருக்காங்க. அந்த நேர வரம்புக்குள்ளே பேசணும். சென்னைக்குள்ள ஒவ்வொரு பாயிண்ட் அப்படி தான், ஒவ்வொரு இடம் அப்படி தான் 1 மணி நேரம் வழங்குறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் 1 மணி நேரம் பத்தாது, 1 மணி நேரங்கிறது அடக்குமுறை. தேர்தல் ஆணையம் திமுகவோட கைப்பாகையை செயல்படுது, அதுவும் தாவேக்காவை மட்டும் குறிவைச்சு செயல்படுது அப்படின்னு கதை சொல்லிட்டு பரப்புரைக்கு போகாமல் ஓய்வடிச்சிட்டு இருக்காப்புல யாரு, விஜய். அந்த ஓய்வெடுக்கிறத பற்றி கேள்வியாக வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு போகிறாரு, அண்ணன் சீமான் போகிறாரு, உங்களுக்கு என்னடா கேடுங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாப்புல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் நிர்மல்குமார் சொல்கிறாப்புல, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கில் பெரும்பான்மை வாக்கு தாவேக்காரங்க வாக்காம். அதனால தான் 8 விழுக்காடு வாக்களை நாம் தமிழர் கட்சி பெற்றுச்சான். அப்புறம் தாவேக்காவுக்கு 40 விழுக்காடு, எவ்வளவு 40 விழுக்காடு வாக்கு இருக்கேன். திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி அப்படின்னு சொல்றாங்க, அதிமுகவுக்கு வாக்கு வங்கி அப்படின்னு சொல்றாங்க, தேமுதிகவுக்கு ஒரு வாக்கு வங்கி, மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு வாக்கு வங்கி, இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒரு வாக்கு வங்கி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி, பாமகவுக்கு ஒரு வாக்கு வங்கி, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கு விழுக்காடு, ஒரு வாக்கு வங்கி, இப்படி எல்லா கட்சிக்கும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த கட்சிகள் தேர்தலில் போட்டி போட்டு அவங்க பெற்ற வாக்கு விழுக்காடு அடிப்படையாக வச்சு எவ்வளவு விழுக்காடு வாக்கு விழுக்காடு இருக்கு, இவ்வளவு விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் மொத்த தேர்தலில் இது வரைக்கும் போட்டி போடல. வரப்போற தேர்தல் தான் முதல் தேர்தல். 2 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எதுலையும் போட்டி போடல. இப்பதான் போட்டி போட போறாங்க. அதுக்குள்ள 40 விழுக்காடு வாக்கு இருக்கேன். எல்லா கட்சியும் தேர்தலை போட்டி போட்டு கிடைக்க பெற்ற வாக்கு விழுக்காட்டை வச்சு பேசுறேன். ஆனா தாவேக்காரன் மட்டும் கருத்து கணிப்பு வச்சு பேசுறேன். முதல்ல இரட்டை இலக்கத்தில் வாக்களை பெறுவோம்னாங்க, அப்புறம் 15 விழுக்காடு இருந்தாங்க, அப்புறம் 18 விழுக்காடு இருந்தாங்க, அப்புறம் 20 விழுக்காடு இருந்தாங்க. இப்ப நிர்மல்குமார் 40 விழுக்காடாம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 15 நாள் இருக்கு. அதுக்குள்ள எப்படியும் 90 விழுக்காடு அடைஞ்சிருவாங்க. அடைஞ்சு தேர்தலுக்கு முடிய ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட வினோதமான கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்கள்லாம் தாவேக்கா தொண்டர்கள். அதனாலதான் அவங்க 8 விழுக்காடு வாக்களை பெற்றாங்க அப்படின்னு இந்த கூமுட்டை பேசுது. நீங்க லாஜிக்கா பேசுங்க நிர்மல், வாய்க்கு வரத அடிச்சு விடாதீங்க. நீங்க ஒரே ஆண்டில் 3 கட்சிக்கு போவீங்க. பாஜக இருப்பீங்க, அப்புறம் அதிமுகவுக்கு மாறுவீங்க, அதிமுகவுடன் தாவேக்காவுக்கு போவீங்க. தாவேக்காவுக்கு எப்படி போனீங்க? ஜூனியர் விகடனோட முன்னாள் ஆசிரியர் கலைச்செல்வனுக்கும் நிர்மல்குமாருக்கும் நெருங்கிய பழக்கம். அந்த கலைச்செல்வனுக்கு விஜயோட தொடர்பு, நெருங்கிய தொடர்பு, ஒரு லாபி இருக்கு. அந்த கலைச்செல்வன் மூலமா தான் இவர் அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு அந்த பெட்டி அடிச்சு சேர்றாப்புல. RSS கால்சட்டையை போட்டுக்கிட்டு RSS உடையுடன் நிர்மல்குமார் அங்க போயிட்டு இப்ப பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிறாப்புல. இந்த நிர்மல்குமார் கூமுட்டங்கிறது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி இங்க பாதுகாப்பு இல்லை எங்க தலைவருக்கு, அதனால பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒன்றிய உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதுறன்ட்டு முன்னாள் ஒன்றிய உள்துறை செயலாளர் கடிதம் எழுதி அதில் அம்பலப்பட்டு போன பிறகு நாங்கள் கடிதமே எழுதுறங்க, ஆடு திட்டு போல கனவு கண்டோம் அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டாங்க. அப்படிப்பட்ட கூமுட்டை இந்த நிர்மல்குமார். அதுக்கு எதுவுமே தெரியாது.
கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்குது. அது சொல்லுது இங்க வந்து தாவேக்காவால் தான் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு வந்துச்சு. ஆனா கூமுட்டைய 2021 தாவேக்காக கட்சி ஆரம்பிக்கப்படலை. 2021 சைக்கிள் ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் விடவே இல்லம்பார்ல, வடிவில் பாட்டு பாடுவார்ல, அந்த மாதிரி விஜய் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்து திமுகவுக்கு ஓட்டு கட்டாப்புல. திமுகவுக்கு விஜய் ஓட்டு கட்ட தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 6.58 ஏறக்குறைய 7 விழுக்காடு வாக்களை பெற்றுச்சு. எப்ப? 2021. அதுக்கு பிறகு 24 8.2 விழுக்காடு வாக்களை பெறுது. அப்ப முந்தைய தேர்தலையே 7 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றுச்சு. அப்படி இருக்கப்ப 8 விழுக்காடு வாக்கு பெற்றதுல 3 விழுக்காடு வாக்குங்க இருக்கு. இப்ப 24 வந்து தாவேக்கா ஆதரிச்சிச்சு, அதனால 8 விழுக்காடு வாக்களை பெற்றோம்னா 1 விழுக்காடு தான் வித்தியாசம் முந்தைய தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும். அப்ப தாவேக்காட வாக்கு விழுக்காடு 1 விழுக்காடு. என்ன தர்க்கம் இது? 2025 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2வது முறை நடைபெறுது. 2வது முறை நடக்குது. அப்புறம் வந்து அந்த சமயத்துல தாவேக்கா வந்து அண்ணன் சீமான் போட்டு பிறந்து எடுத்துட்டாங்க. விஜயை காட்டமா விமர்சிச்சு பேசினாங்க. நாமளும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப தாவேக்காவை மிக காட்டமாக நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க தொடங்கிய பிறகு ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல். அதுல திமுக போட்டி போடுது, நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. 2 களம் தான், 2 பேர் தான் களத்தில் இருக்கும். அதுல அந்த தேர்தல் களத்துல நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு விழுக்காடு 15.59. வாக்கு எண்ணிக்கை 24,151 அக்கா சீதாலட்சுமி பெற்றாங்க. அப்ப அந்த தேர்தலில் தாவேக்காவோட தொண்டரோட வாக்கு எங்க போச்சு? அந்த தேர்தல் எங்க போச்சு கேட்கிறேன். அப்ப உண்மையே திமுகவுக்கு போட்டுக்கணும், இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுக்கணும், இல்ல சுயேட்சைகளுக்கு போட்டுக்கணும். சுயேட்சைகள் யாரும் வந்து பொறிவாரியா வாக்குல பெறல, இல்ல நோட்டாவில் போட்டுக்கணும். நோட்டாவில் எவ்வளவு போட்டாங்கன்னு பார்த்தா நோட்டாவில் விழுந்த வாக்கு 6,109, அதாவது 3.94 4 விழுக்காடு. அப்ப அந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 15 விழுக்காடு 24 வாக்குல பெறுது ஏறக்குறைய. அப்ப அதுல தாவேக்கா தொண்டரோட வாக்கு எங்க போச்சு? நோட்டாவுக்கு விழுந்த வாக்கு தான் தாவேக்கா தொண்டரோட வாக்குன்னா 6,000 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கேன், வெறும் 3 விழுக்காடு தான். அதான் உன்னோட வாக்கு வங்கிய வாக்கு விழுக்காட? எந்த கேள்விக்கும் இல்லை பதில் கிடையாது. கூமுட்ட கூட்டம் வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியல, பரப்புரைக்கு எப்படி விண்ணப்பிக்கன்னு தெரியல, எதுவும் தெரியல. கடிதம் ஒன்றிய உள்துறை செயலருக்கு அதுவும் தெரியல. ஒரு கட்சி முட்டாள்களின் கூடாரமா இருக்குன்னா அது தாவேக்கம் தான். தற்குறிகளோட அந்த தஞ்சம் முகிற இடமா இருக்குன்னா அது தாவேக்காது. அவங்க பேசுறாங்க. ஒரு காணொலி பார்க்குற புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு தம்பி, தாவேக்காவை சேர்ந்த ஒரு தம்பி, அது வாக்கேற்கிறாப்புல மீனவர் பகுதியில் போய் மீனவர்கள்ட்ட உங்களை தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? மீனவர்களை வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமா? சுறா படம் பார்த்தீங்களே அப்படிங்கிறாப்புல. மீனவர்னா மீனவரோட பிரச்சனை என்ன? கச்சத்தீவா, இல்லை உள்நாட்டு மண்ணுக்கு இந்த சிக்கல் இருக்கா, இல்லை வாழ்வாதார சிக்கல்கள் இருக்கா? அதை பற்றி எங்கள் தளபதி பேசினாரு, கட்சி நிலைப்பாட்டை எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு பேசணும். மீனவர்கிட்ட கேட்குறப்ப சுறா படம் பார்த்தீங்கன்னு கேட்குறேன். சுறா படத்தை சொல்லி ஒருத்தன் வா கேட்குறான் அப்படின்னா உண்மையிலேயே அவனோட மனதைரியத்தை பாராட்டலாம். அந்த வகையில் நான் பாராட்டுறேன். அதனால இப்போ தாவேக்காவோட வேட்பு மனு 234 இடத்துல இல்லை, 233 இடத்துல தான் போட்டி போடுறாங்க. ஒரு இடத்துல தள்ளுபடி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எந்த இடம்னா எடப்பாடி. பாருங்க, எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய இடத்துல தாவேக்கா சார்பா வேட்புமனு தள்ளுபடி. வேட்புமனு அவர் வேட்புமனு ஏதாவது போட்டியிடவர் வேட்புமனு தள்ளுபடி செய்யவிட்டா மாற்று வேட்பாளர் ஒருத்தர் இருப்பார், அவரோட வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இங்க மாற்று வேட்பாளர் இன்ன வேட்பாளர் 2 பேரோட வேட்புமனுவும் தள்ளுபடி செய்யப்படுது. இது என்ன கணக்குன்னு புரியல. அதே போல விஜய் போட்டி போடுற பெரம்பூர்ல நேரடியாக அதிமுக நிற்காம பாமக இறக்கி விடுது. அப்ப என்ன அண்டர் டீலிங், மறைமுக ஒப்பந்தம் தெரியல. இது ஒரு பக்கம். இந்த கூமுட்டை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கார்த்தி சிதம்பரம்னு ஒரு கூமுட்டை, நெட்ஃபிளிக்ஸ் பைத்தியம். அந்த நெட்ஃபிளிக்ஸ் பைத்தியம் சொல்லுது காரைக்குடியில் வந்து சீமானுக்கு ஓட்டும் கிடையாது, வீடும் கிடையாது, அவருக்கு எப்படி ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்குது.
அதாவது காரைக்குடில ஓட்டு வீடு இருந்தா மட்டும்தான் காரைக்குடில வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து நிக்கணுமா, இவரோட லாஜிக் படி. இதே கார்த்தி சிதம்பரம் 2021 கன்னியாகுமரியில மக்களவை இடைத்தேர்தல் நடந்தப்ப பிரியங்கா காந்திக்கு வந்து விருப்பம் வாங்கினாப்புல. எங்க டெல்லியில் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி கன்னியாகுமரியில் வந்து போட்டி பண்ணணுமா. சரி, கன்னியாகுமரியில் போட்டி போட்டா பிரியங்கா காந்திக்கு அங்க வந்து ஓட்டு இருக்கா இல்ல வீடு இருக்கா? அப்ப அவங்க ஏன் போட்டி போடுறாங்க? அப்ப என்ன லாஜிக்கு? அண்ணன் சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியத்தோட தலைமகன். இந்த இனத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்தோட உரிமைகளுக்கு, இந்த இன மக்களோட வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்குமா கழுத்து நிற்கக்கூடிய தலைமகன் அண்ணன் சீமான். அண்ணன் சீமான் தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் நிற்பாங்க. முதல் முறையா வந்து கடலூர்ல போட்டி போட்டாங்க, திருவொற்றியூர்ல போட்டி போட்டாங்க. இந்த முறை காரைக்குடி சொந்த ஊருக்கு அருகாமையில போட்டி போடுறாங்க. அதாவது எல்லா தமிழர்களும், அதாவது பிறப்பாளர் தமிழர்களும் சாதிக்குள்ள மதத்துக்குள்ள சிக்கின பிறகு சாதி மத சகதிக்குள்ள சிக்காம ஒரு பொது தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் வந்து அண்ணன் சீமான் தான். அவர் தமிழர் நிலத்தின் மகன். சாதி கடந்து மதம் கடந்து ஏன் கட்சி கடந்து கூட அண்ணன் சீமானை வந்து பல பேர் ஆதரிச்சு பேசுறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த அண்ணன் சீமான்கள் வந்து காரைக்குடியில் போட்டி போடக்கூடாது. யார் சொல்றது? காரைக்குடி பண்ணையார்கள் ப. சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரமும். உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன திராணி இருக்கு, தகுதி இருக்கு, அருகதை இருக்குது? ஒட்டுமொத்த இனமும் கொண்டொழிக்கப்படுற வேலையில் அன்னைக்கு ராஜபக்சேக்கு பணத்தை தூக்கி கொடுத்து அன்னைக்கு லாபி பண்ணி இந்த இனத்துக்கே துரோகம் பண்ண கேடுகட்ட பேர்வழிகள் இந்த சிதம்பரமும் இந்த கார்த்தி சிதம்பரமும். சிதம்பரம்னு ஒரு தாத்தா இருந்தான், அவன் வந்து கப்பலை ஒட்டி மானம் காத்தான். இங்க ஒரு சிதம்பரம் ப. சிதம்பரம், அவர் வந்து இனத்துரோகம் பண்ணி மானத்தை கப்பல் ஏற்றினாரு. அந்த ப. சிதம்பரத்தோட பையன் இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரத்துக்கு என்ன பேச அருகதை இருக்கு? என்ன பேச அருகதை இருக்கு? கார்த்தி சிதம்பரம் மக்கள் போராட்ட களத்துல என்னைக்கு பங்கெடுத்திருக்காரு? மக்களுக்காக வீதியில வந்து என்னைக்கு போராடி இருக்காரு? ஒரு முக்கியமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ட்விட்டர்ல வந்து கார்த்தி சிதம்பரம் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்குற மாதிரி படம் தான் சொல்லுங்க, பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு கேட்பாப்புல. அந்த மாதிரி ஆள் தான் இந்த ஆள், இந்த கார்த்தி சிதம்பரம். அவர் சொல்றாப்புல காரைக்குடியில வந்து அவருக்கு ஓட்டு கிடையாது, வீடு கிடையாது அப்படின்ட்டு. போய் இணையத்தை தட்டி பார்த்தாலே பல செய்திகள் வருது. என்ன செய்தினா, ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தோட அமேதியில போட்டி போட்டாரு, கேரளாவோட வயநாட்டில் போட்டி போட்டாரு. அந்த அமேதியில வயநாட்டில் ராகுல் காந்திக்கு ஓட்டு இருக்கா? வீடு கூட வாங்கிடலாம், ஓட்டு இருக்கா? அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தோட ரேபடி அந்த தொகுதியில் போட்டி போட்டிருக்காங்க. கர்நாடகாவோட சிக்மலூர் அங்க போட்டி போட்டிருக்காங்க. ஆந்திராவோட மெதக் அங்க போட்டி போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கு, கர்நாடகா எங்க இருக்கு? எங்க வேணாலும் போய் போட்டி போடுவாங்க. யாரு? இந்திரா காந்தி. அவங்க போட்டி போடலாம், மாநிலம் விட்டு மாநிலம் மாறலாம், வடக்கே இருந்து தெற்க வரலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து சோனியா காந்தி, அவங்க உத்தரப்பிரதேசோட அமேதியில, கர்நாடகாவோட பெல்லாரியில, அப்புறம் ராஜஸ்தான்ல இருந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காங்க. யாரு? சோனியா காந்தி. சோனியா காந்தி எங்க வேணாலும் போய் போட்டி போடலாம், இந்திரா காந்தி எங்க வேணாலும் போட்டி போடலாம். அப்புறம் ராகுல் காந்தி வயநாட்டில் ரேபடியில் எங்க வேணாலும் போட்டி போடலாம். ஏன்? இவங்க அப்பா ப. சிதம்பரம் அவர் வந்து வேற மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆகலாம், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அண்ணன் சீமானவர்கள் வந்து காரைக்குடியில போட்டி போடக்கூடாதான். கேட்டா ஓட்டு இல்லை, அங்க ஓட்டு இல்லை, வீடு இல்லை. இது காரணமா? அவ எதுக்கு நீ இந்திய தேசிய காங்கிரஸ் வச்சிருக்க? காரைக்குடி காங்கிரஸ் மாத்திரு. இந்திய தேசியம், நாம் எல்லாம் இந்தியர்கள், ஒருதாய் வேற்று மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையில வந்து காரைக்குடியில போட்டி போடக்கூடாதான். அப்ப கட்சி பேர் காரைக்குடி காங்கிரஸ் மாத்துங்க, அப்ப அப்படி காங்கிரஸ் ஆரம்பிச்சுங்க. அவ்வளவு எச்சா இருக்கு. ஏன் கார்த்தி சிதம்பரம் இவ்வளவு பதறாப்புல கலராப்புலனா, இந்த முறை அங்க அமமுகவோட தேர்வுகி பாண்டியோ காங்கிரஸோட மாண்புடியோ வெள்ள போறதில்லை, காரைக்குடி வெள்ள போறதா சீமான். நாம் தமிழக கட்சியுடைய தமிழ் தேசத்தோட அரசியல் மீழ்ச்சி தொடங்க போராட்டம் வந்து காரைக்குடி. ஆனால் சீமானவர்கள் வந்து உறுதியாக வெள்ள போறாங்க. நாம் தமிழக கட்சியோட அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சல்ல தொடக்க புள்ளி வந்து காரைக்குடி. அப்ப அண்ணன் வெள்ள போறாங்க அப்படின்றதால குறை சொல்ல முடியல, விமர்சிக்க ஒண்ணும் இல்லை. அவ என்ன சொல்லலாம்? அவருக்கு இங்க ஓட்டு இல்லை, இங்க வீடு இல்லைன்னு உப்பு சொல்லாத காரணம். இது கவலைப்பட தேவையில்லை. ப. சிதம்பரம் இந்த இனத்துக்கு துரோகம் பண்ண ஒரு நரினா, கார்த்தி சிதம்பரம் ஒரு நரிதான். நரி உழைத்தா நல்ல சகுனம் பாங்க. இந்த சகுனம் அபசகுனத்து நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த நரிகள் வந்து ஒப்பாது வைக்குது, ஓலம் விடுது. அதனால எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்ல சகுனம் தான், நல்ல தொடர்ந்து தான். அதனால காரைக்குடி தொகுதியில அண்ணன் சீமான் வந்து நாம் தமிழக கட்சியோட கணக்கை தொடங்க போறாங்க. அதை அழுதிட்டு சொல்லுது
எதிராளியோட புலம்பலும் கதலும்.